மக்களே, உங்களை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி முக்கியமான அடையாளம் கேஆர்பி அணையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு சமீபத்தில் நம்ம கேஆர்பி அணையை வந்து விவசாய நிலங்களுக்கு வந்து தண்ணீர் போட்டுருக்காங்க. கேஆர்பி அணையிலேருந்து தண்ணீர் திறந்துருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்துருக்கேன். என்ன விஷயம்னா, முதல்ல நம்ம கேஆர்பி அணைனா என்னென்னு பார்ப்போம். கேஆர்பி அணைன்றது வந்து கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணை ஆற்றிற்கு அமைந்த ஒரு அணை. இது எதுக்காக கட்டினாங்கன்னா, மழைக்காலத்தில் வந்து தண்ணீர் சேமித்து வைக்கணும். அப்புறம் இந்த கோடை காலங்களில் வந்து விவசாய நிலங்களுக்கு வந்து இந்த கேஆர்பி அணையில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. மக்கள் வந்து இந்த கேஆர்பி அணையில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க. இந்த கோடை காலங்களெல்லாம் நம்ம கிருஷ்ணகிரியில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. இந்த கோடை காலங்களில் வந்து மழை பெய்யாது. அப்போ வந்து அவங்க விவசாயம் பண்ணோம்னா தண்ணீர் வேணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கேஆர்பி அணையில் வந்து தண்ணீர் எடுத்து கொடுப்பாங்க. இந்த தண்ணீர் திறக்கப்பட்டனால மட்டுமே எல்லாம் சரியாயிடும்னு நினச்சா அது முடியாது. ஏன்னா நம்ம அதிகமாக இன்னும் மழை நீரை சேகரிக்கணும். நாமளும் என்ன குட்டை குளம் அது இல்லாமல் மழை நீரை சேகரிக்கணும். இந்த கேஆர்பி அணை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணீரை வந்து அளவாக பயன்படுத்தணும். தண்ணீர் திறந்து வச்சுட்டாங்க, இந்த பயம் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மக்கள் வந்து தண்ணீர் செலவழிக்கக்கூடாது. ஏன்னா தண்ணீரை வந்து ஒரு அளவோடு பயன்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிராமங்களுக்கு இந்த தண்ணீர் போகணும். ஒரு கிராமத்துக்கு மட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த கேஆர்பி டேம்லேருந்து இந்த கால்வாய்கள்லேருந்து வர தண்ணி, அந்த கால்வாய்களெல்லாம் நீங்கள் குப்பை போடக்கூடாது. அந்த கால்வாய்களை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரம் போகும். நீங்கள் குப்பை அதெல்லாம் போட்டிங்களான்னா அந்த குப்பையெல்லாம் அடைச்சிக்கிட்டேன்னா தண்ணி ஒரே இடத்துல நின்றுடும், தண்ணி தேங்கிடும். அப்புறம் வந்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அந்த குப்பைகளை யாரும் கொட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நம்ம சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் எல்லாம் நம்ம தண்ணி போகிற இடம் எல்லாம் சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. யாரும் அதெல்லாம் அசுத்தம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அளவாக பயன்படுத்துங்க. அளவுக்கு மீறி பயன்படுத்தாதீங்க. ஏன்னா தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி நீங்களும் மழை நீரை வந்து சேகரிக்கிறதுக்காக இந்த குளம் அந்த மாதிரி எல்லாம் கட்டி விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு இது கேஆர்பி அணையில் இருந்து தண்ணி வருது அதை மட்டும் நம்பி இருக்காதீங்க. விவசாயிங்க யாரும் நீங்களும் இந்த மழை காலங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி சேகரிக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி. நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.